நான் பல வீடியோல சொன்ன மாதிரி எனக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் பத்தி ஐடியாவே கிடையாது. நான் வந்து ஒரு ஐடி ஜாப்குள்ள போறதுக்காக கொஞ்ச நாள் ப்ரிப்பரேஷன்ல போயிருந்தேன். நான் வந்து என்னென்ன ஓகே பேசிக் கான்செப்ட்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் படிச்சுதான் நான் வந்து ஒரு ஜாப் அப்ளை பண்ணி நான் ஜாப் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அந்த ஜாப் கிடைச்ச அப்புறம் அந்த ஜாப்குள்ள போன அதுக்கப்புறம் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. எதுல கொடுத்தாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜாவால தான் கொடுத்தாங்க. ஸோ ஐ தாட் எனக்கு ஜாவால தான் ப்ராஜெக்ட் கிடைக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு. பட் என்ன அங்கே ட்விஸ்ட் அப்படின்னா எனக்கு பைத்தான்ல தான் ப்ராஜெக்ட் கிடைச்சது. அதுவுமே ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி 1 வீக்ல நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ட்ரைனிங் முடிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சாதான் உங்களை வந்து ஸ்கில்ஸை வேலிடேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ரியல் ப்ராஜெக்ட்ல அசைன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்படியே எனக்கு என்னோட ட்ரைனிங் எல்லாமே ஜாவால் நடந்து முடிச்சுட்டு பட் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்து பைத்தானா போகும்பொழுது ஐ வாஸ் ஸோ கன்ஃபியூஸ். நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ எனக்கு 7 days தான் இருக்கு. நான் அதுக்குள்ள பைத்தான் படிக்கணும். பைத்தான்ல நான் வந்து அந்த ப்ராஜெக்டை நான் வந்து டெவலப் பண்ணணும். அந்த டெவலப் பண்ணி அந்த ப்ராஜெக்ட் கூட சப்மிட் பண்ணி அவங்க ஓகே ஆனால் தான் எனக்கு நெக்ஸ்ட் நான் வந்து என்னோட ரியல் ப்ராஜெக்ட்ல அவங்க என்ன போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல நான் 7 daysல நான் எப்படி பைத்தானை வந்து வேகமா படிச்சேன் அப்படின்ற என்னோட கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்ல போறேன். Hey everyone, I am Ramya. I am working as a software engineer at TopTech company. ஸோ நான் பைத்தானை எப்படி ஒரு டே 1ல இருந்து 7 வரைக்கும் என்னென்ன கான்செப்ட்ஸ் ஒவ்வொரு டேலையும் படிக்கணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் தான் கொடுக்க போறேன். இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா மிஸ் பண்ணாம பாருங்க. அப்படி மிஸ் பண்ணீங்க 1 day மிஸ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நீங்க வந்து அடுத்து படிக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டா ஃபுல்லா பாருங்க. நான் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி டிப்ஸ் நான் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒரு லாங்குவேஜ் நீங்க வந்து 7 daysல லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு மாஸ்டர் ஆயிட முடியாது. ஐ கேன் சே தட். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஜாவா படிச்சிருந்தேன். நான் சொன்ன மாதிரி எனக்கு ட்ரைனிங் ஜாவால கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்பவே எனக்கு கான்செப்ட்ஸ் எல்லாம் தெரியும். ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ என்னால் நான் பைத்தான் ஒரு 7 daysல படிக்கும் போது என்னால் ஈஸியாக வந்து கேட்ச் பண்ண முடிஞ்சுது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சின்டெக்ஸ் மட்டும் படிச்சா போது உங்களுக்கு ஆல்ரெடி கான்செப்ட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்டெக்ஸ் மட்டும் கொஞ்சம் வேரி ஆகும். நீங்க அதை மட்டும் நீங்க பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ பைத்தான்றது ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். சின்டெக்ஸ் வைஸ் எல்லாமே ஈஸி தான். நீங்க ஈஸியாகவும் கத்துக்கலாம். அப்ப நான் 7 daysக்குள்ள பைத்தானை படிச்சிட முடியாதா அப்படின்னா நீங்க 7 daysக்குள்ள ஈஸியா பைத்தானை படிக்கலாம். எப்படி படிக்கலாம் அப்படின்னா எல்லாத்தோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க படிச்சு முடிச்சிடலாம். அது தாண்டி நீங்க 30 to 60 daysக்குள்ள நீங்க வந்து பைத்தானை நல்லா அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு நீங்க அதுல நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க அதுல ப்ரொஃபிஷியன்ட்டும் ஆகலாம். ஸோ இதுதான் என்னோட கம்ப்ளீட் வீடியோ நம்ம பத்தி பேச போறோம். பைத்தானுக்கு கோடிங் ஷீட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அட்டாச் பண்றேன். அதையும் மறக்காம பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். இப்போ டே 1ல இருந்து நம்ம டே 7 வரைக்கும் என்னென்ன படிக்கலாம்ன்றத சொல்ல போறோம். ஸோ டே 1ல நீங்க என்ன படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் டு பைத்தான். ஃபர்ஸ்ட் பைத்தானை என்ன நீங்க படிக்கணும், பைத்தானை இன்ஸ்டால் பண்றதுக்கு எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது வந்து நீங்க எங்கே போய் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. கோடிங் எடிட்டர் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க வந்து ஆன்லைன்ல கூட நீங்க வந்து கோட் எடிட்டர் வந்து யூஸ் பண்ணி பைத்தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து பைத்தானை பத்தி பைத்தான்ல என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து குட்டியா எப்படி வந்து ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றது, இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறது, பிரிண்ட் எப்படி பண்றது அப்படின்ற ஒரு பேசிக்கான திங்ஸ் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டே பண்ண போறீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு 2 to 3 hours ஆகும். இந்த 2 to 3 hours நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க டே 1 கம்ப்ளீட் ஆயிடும். உங்களுக்கு கொஞ்சம் குட்டி நாலேஜ் கிடைச்சிடும். ஸோ டே 2 சொல்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா அக்கா நான் வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுறேன், எனக்கு வந்து அதுக்கப்புறம் எப்படி போகணும் தெரியல. பிகாஸ் நான் வந்து எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுது நான் கோட் பண்ணும்போது நான் யார்கிட்ட கேட்கறது, எனக்கு கூகுள்லயுமே அவ்வளோ சர்ச் பண்ண தெரியலன்ற நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணோம், நம்ம தான் செல்ஃப் லேர்னா படிக்கிறோம். ஸோ நமக்கு வந்து ஆப்வியஸா ஒரு மென்டாரோ ஒரு கைடன்ஸும் நமக்கு தேவை. அப்பதான் நம்மளால ஈஸியா ஒரு விஷயத்தை பண்ண முடியும், ரைட்? ஸோ அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்க வந்து நிறைய ஸ்டக் ஆயிட்டு அது டே ரொம்ப வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. ஸோ உங்க எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா ஷியாஸ் இன்ஃபோ சொல்யூஷன். இந்த கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல நீங்க இன்டர்ன்ஷிப் ஈஸியா அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பைத்தான்ல நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க டேட்டா சயின்ஸ் நீங்க அப்ளை பண்ணலாம், மிஷின் லேர்னிங் அப்ளை பண்ணலாம். இல்ல நீங்க ஃபுல் ஸ்டாக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கனால நீங்க ஃபுல் ஸ்டாக் வந்து பைத்தான் அண்ட் ஜாவா இதுல வேணா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கனாலும் நீங்க அதுலயும் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்க வெரைட்டி ஆஃப் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் வந்து நீங்க அட்டென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து மென்டார்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியா உங்க டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க. அண்ட் ஆல்சோ இது யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நான் மட்டும் தான் அதை அப்ளை பண்ண முடியுமாக்கா அப்படின்னு கேட்டா அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க வந்து ஒரு நான் கோடிங் பேக்ரவுண்ட்ல இருந்து
வந்திருந்தா கூட உங்களுக்கு அவங்க ஈஸியா வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா நேற்று கூட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்கிட்ட, நான் வந்து பிஏ இங்கிலீஷ் தான் நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன், பட் எனக்கு வந்து ஐடிக்குள்ள போகணுன்றது ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு, நான் எப்படி போறது, நான் வந்து எனக்கு ஐடியில ஜாப் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சொல்யூஷன் தான் நீங்க வந்து ஷியாஸ் இன்ஃபோ சொல்யூஷன் அப்ரோச் பண்ணி நீங்க இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் a வெரி குட் ஐடியா. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க தான் பிகினரா இருக்கீங்க, ஃப்ரெஷரா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்றதுனே அடுத்து தெரியலன்ற போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போ காலேஜ் கேம்பஸ் வரப்போகுது. ஸோ நான் என்ன படிக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஜாப் கேம்பஸ் எப்படி நான் வந்து அட்டன் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்குமே உங்கள் ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணணும், எப்படி நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் வந்து பிஹேவ் பண்ணணும், எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ டூரிங் த இன்டர்ன்ஷிப் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டோன்ட் மிஸ் இட். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி பேசுனீங்க அப்படின்னா இவங்க வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ப்ரொவைட் பண்றாங்க. லைக் வந்து நீங்க வந்து ஒன்ஸ் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்னல் ஹையரும் நடக்கும். இன்டர்னல் ஹையர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ இல்ல உங்களால வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள உங்களுக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னா இவங்களே வந்து அவங்களோட கிளைண்ட் கிட்ட ரெஃபரன்ஸும் அவங்க பண்றாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் ஜாப் ஈஸியாக வந்து கிடைச்சிடும். ஸோ நான் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கேன், எனக்கு வந்து எப்படி அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே கண்டிப்பாக தெரியல அப்படின்றவங்களுக்கு இது நீங்கள் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணலாம். உங்களை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வந்து சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணி உங்களை வந்து அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு அவங்க வந்து கூட்டிட்டு போவாங்க. நீங்க வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, எனக்கு ப்ராஜெக்ட் எப்படி பண்றதுன்னு தெரியலனாலுமே அவங்க உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஐடியாஸ் அண்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுன்றது எல்லாமே சொல்லிடுவாங்க. அண்ட் நீங்க ஒன்ஸ் இன்டர்ன்ஷிப் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடிங் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அந்த டூரிங் இந்த டைம்ல உங்களுக்கு ஜாப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷனும் கொடுக்குறாங்க அவங்க கிளைண்ட் கூட. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஷியாஸ் இன்ஃபோ சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ண உங்களுக்கு வில்லிங்கா இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் இதை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஈஸியா வந்து நிறைய லாங்குவேஜஸ் கத்துப்பீங்க. இப்போ உள்ள ட்ரெண்டிங் லாங்குவேஜஸ் கத்துப்பீங்க. பிகாஸ் நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேட் கொடுக்க முடியாது, நம்மளால நம்ம செல்ஃபா படிக்கும்போது நம்ம வந்து ஈஸியா டிமோட்டிவேட் ஆயிடுவோம், நமக்கு டவுட்ஸை கிளியர் பண்ண முடியாது. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸை வந்து இவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இன்டர்ன்ஷிப்ல போயிட்டீங்க இல்லை வெபினார்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைச்சிடும், எப்படி ப்ரொசீட் பண்ணுன்றது தெரிஞ்சிடும். ஸோ டே 2ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க டேட்டா டைப்ஸ் பத்தி கத்துப்பீங்க. டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்னன்னா இன்டீஜர்ஸ், கேரக்டர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், இந்த மாதிரி ஃப்ளோட், இந்த மாதிரிலாம் நீங்க வந்து டேட்டா டைப்ஸ் பத்தி கத்துப்பீங்க. ஸோ டேட்டா டைப்ஸ் பத்தி கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பேசிக் ஆபரேஷன்ஸ் அண்ட் கம்பேரிஷன் ஆபரேட்டர்ஸ் பத்தி கத்துக்கணும். ஸோ நான் அதை கத்துக்கிட்டே போயிட்டே இருக்கணும் அப்படின்னா அது பண்ணக்கூடாது, நீங்க ப்ராக்டிஸும் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் எங்க பண்ணணுன்றதை நான் கடைசியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் டே 1 டே 2ல நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க படிச்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு படிக்க போறீங்க, ஒரு நியூ லாங்குவேஜ் படிக்க போறீங்க அப்படின்னாவே நீங்க வந்து ஒரு சர்டன் டைம் நீங்க வந்து அலோகேட் பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு ஒரு 2 or 3 hours நான் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கன்சிஸ்டன்டா நீங்க படிச்சா மட்டும்தான் இதெல்லாம் படிக்க முடியும். பிகாஸ் நான் டேட் 1ல இருந்து 7க்காக சொல்றேன்றதுக்காக நீங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போடல அப்படின்னா உங்களால கத்துக்கவே முடியாது 7 நாள்ல. ஸோ நான் சொல்றேன் எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா இந்த 7 நாள்ல நிஜமாவே நீங்க நிறைய விஷயங்களை கத்துப்பீங்க. ஆப்வியஸா நான் சொல்ற டைம், நான் சொல்ற கான்செப்ட்ஸ் நீங்க படிச்சுட்டு நீங்களே வந்து இந்த 7 டேஸ்க்கு அப்புறம் யோசிச்சு பாருங்க, ஓகே நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு நாள் படிக்கும்போது நீங்க என்ன படிச்சுங்கிறத நோட் பண்ணுங்க, அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டே 3ல நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க கத்துக்கணும். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் அதுல நிறைய இடங்கள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் எல்ஸ் எப்படி கரெக்டா எழுதுது, சின்டெக்ஸ் எப்படி எழுதுது, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ லூப்பிங்ல வந்து லூப்பிங் ஃபார் லூப் எப்படி போடுறது, வைல் லூப் எப்படி போடுறது, டூ வைல் லூப் எப்படி போடுறதுன்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டே 1 and 2 and 3 நீங்க முடிச்சக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்ற ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் நிறைய கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. லைக் கிக்ஸ் ஃபார் கிக்ஸ் இருக்கு, லீட் கோட் இருக்கு, ஹேக்கர் ரேங்க் இருக்கு. நான் ஏன் ஹேக்கர் ரேங்க் சூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க ஒரு இப்பதான் நீங்க பிகினர் இல்லையா, லீட் கோட் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கும். ஸோ நீங்க டைரக்டா நீங்க ஹேக்கர் ரேங்க் உள்ள போயிட்டு நீங்க வந்து ப்ராப்ளமே சால்வ் பண்ணலாம். ஸோ எப்படி ஹேக்கர் ரேங்க்ல சால்வ் பண்றது நான் சொல்றேன். ஸோ நீங்க வந்து நான் வந்து அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் அட்டாச் பண்றேன். ஸோ நீங்க டைரக்டா அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் சொல்றேன் இந்த ப்ரொஃபைலுக்கு நீங்க வந்து வந்துருவீங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல வந்து ஸ்கில்ஸ்ல வந்து பைத்தானோட பேசிக்ஸ் நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ டிஃபிகல்ட்டி லெவல் வந்து நீங்க ஈஸி கொடுத்துக்கலாம். நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, ஸோ ஈஸி நீங்க கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சப் டொமைன் வந்து நீங்க வந்து என்னென்ன கத்துக்கிறீங்களோ அந்த டேல என்ன கத்துக்கிறீங்களோ அதை வந்து நீங்க பார்த்துட்டு
நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ சப்டொமைனில் இப்போ நம்ம லாஸ்ட்டாக படித்தோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன்ஸ் படித்தோம், டேட்டா டைப்ஸ் படித்தோம் அப்படின்னா அதோடய கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருதோ அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் உள்ளே போய் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து அதுக்கு கோட் பண்ணலாம். ஸோ கோட் பண்ணிட்டு ஒன்ஸ் வந்து ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ஷோ ஆகிடும், கம்பைல் சக்ஸஸ்ஃபுல்லி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் டே 1, டே 2, டே 3 நீங்கள் என்னெல்லாம் படிக்கிறீங்களோ இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த சப்டொமைன்ஸில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து கோட் போடணும். ஸோ இந்த மாதிரி கோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிப்பீங்க. ஸோ படிச்சுட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. டே 7க்கு அப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே என்ன நடந்துச்சுன்னு கேட்டால் உங்களுக்கு மறந்து போயிடும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு டே முடிஞ்சக்கப்புறமும் இங்கே வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ப்ராக்டிஸுக்கு நீங்கள் வந்து 1 hour நீங்கள் தனியாக வந்து ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து எக்ஸப்ட் நீங்கள் படிக்கிறதுக்கு அந்த ஹவர்ஸ் போக. ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 4 hours 2 to 4 hours நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்க நல்லா அப்படின்னாவே நீங்கள் ஈஸியாக வந்து பைத்தானை வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ டே 4ல நான் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கற்றுக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதுது, ஃபங்க்ஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் அதை லேர்ன் பண்ணக்கப்புறம் தான் ஃபங்க்ஷன்ஸ்ன்றது எவ்வளோ இம்பார்ட்டன் உங்களுக்கு தெரியும். ஒரு இன்டர்வியூவில் கூட உங்களுக்கு ஒரு கோடிங் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே எல்லாமே நீங்கள் எழுதுனீங்கன்னா அது ஒரு கோட் ஆர்கனைஸாகவே இருக்காது. ஸோ ஒவ்வொரு நீங்கள் அதை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு என்ன நீங்கள் வந்து கோட் எழுதணும், ஒரு ப்ராப்பர் ஆர்கனைஸ். ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லை அதை நீங்கள் வந்து ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்குன்றது வந்து ப்ரூவ் ஆகும் இன்டர்வியூவில். ஸோ வந்து ஃபங்க்ஷன் எப்படி எழுதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு மேஜர் கான்செப்ட் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் எழுதும் போது. ஸோ ஃபங்க்ஷன் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் டே 4ல. ஸோ டே 5ல வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். செட்னா என்ன, லிஸ்ட்னா என்ன, டிக்ஷனரினா என்ன, டியூபிள்ஸ்னா என்ன, ஒரு லிஸ்ட்டை எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, அது எப்படி ஸ்லைசிங் பண்ணுறது, இண்டெக்ஸிங் எப்படி கற்றுக்கிறது இப்படின்ற எல்லா விஷயமும் நீங்கள் வந்து டே 5ல கற்றுப்பீங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன கற்றுக்குறீங்களோ அதை ஹேக்கர் ரேக்ல போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே வராது. ஸோ தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து சஸ்டெயின் ஆகும். உங்களுக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். டே 6ல வந்து ஃபைல் ஹேண்ட்லிங்ஸ் பற்றி படிக்கலாம். நீங்கள் ஃபைல் ஹேண்ட்லிங்ஸ்ன்றது எப்படி வந்து பைத்தானில் எப்படி வந்து ஃபைல் ரீட் பண்ணுறது, எப்படி வந்து ரைட் பண்ணுறதுலாம் நீங்கள் வந்து அதில் படிப்பீங்க. டே 7ல நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னா பைத்தானோட மாடியூல்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் பற்றி படிப்பீங்க. எப்படி எக்ஸல் லைப்ரரிஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, பைத்தானோட மாடியூல்ஸ் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாமே வந்து நீங்கள் வந்து டே 7ல படிப்பீங்க. ஸோ இதுதான் நான் வந்து டே 1லேருந்து டே 7 வரைக்கும் உள்ள கம்ப்ளீட் ரோட் மேப். ஸோ இதெல்லாம் நான் எங்கே போய் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து Geeks for Geeks அப்படின்ற வெப்சைட்டில் போய் படிக்கலாம், W3 School அப்படின்ற வெப்சைட்டில் படிக்கலாம். அண்ட் ஆல்சோ இல்லை நான் டுட்டோரியல்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப்ல கூட நீங்கள் போய் படிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து டோன்ட் வரி, இந்த சோர்ஸ்க்குலாம் உங்களுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து டே 1லேருந்து டே 7 வரைக்கும் டெய்லி என்னென்ன நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வந்து நீங்கள் அந்த டே 1லேருந்து டே 7 வரைக்கும் நான் சொன்ன கான்செப்ட்ஸ் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நிஜமாவே நீங்கள் ரொம்ப உங்களுக்கு மேலே ஓகே நம்மளால ஒரு லாங்குவேஜ் படிக்க முடியுன்ற உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கு லிங்க் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ until then bye bye.